ஓம் சாந்தி 26/2/2024. இனிமையான குழந்தைகளே, ஆசிரியர் அஷரீரியாக இருக்கிறார். ஆகவே நினைவில் இருப்பதற்கு கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். நினைவு செய்து கொண்டே இருந்தால் தேர்வு முடிந்ததும் வீட்டிற்கு சென்று விடலாம். கேள்வி: குழந்தைகள் நினைவில் இருப்பதற்கு கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஏமாற்றத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. பதில்: ஆத்மாவின் காட்சி கிடைத்தது. மினுமினுப்பதை பார்த்தல் என்பதில் எந்த நன்மையும் இல்லை. காட்சி கிடைப்பதால் அல்லது பாபாவின் பார்வைப்படுவதால் எந்த பாவமும் நீங்காது. மேலும் முக்தி கிடைக்காது. இது இன்னும் ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நினைவில் இருப்பதற்கு கடினமாக முயற்சி செய்யுங்கள். உழைப்பினால் கர்மாதீத் நிலையை அடையலாம். பாபா திருஷ்டி கொடுத்தால் தூய்மை ஆவீர்கள் என்பது கிடையாது. கடினமாக உழைக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், படிக்க வைக்கிறார், யோகத்தை கற்பிக்கிறார். யோகம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. குழந்தைகள் படிக்கிறார்கள் என்றால் இந்த ஆசிரியர் தனக்கு சமமாக மாற்றுவதற்காக படிக்க வைக்கிறார் என்ற நினைவு நிச்சயமாக ஆசிரியரிடம் இருக்கிறது. குறிக்கோள் இருக்கிறது. இந்த வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறோம் என புரிகிறது. இதில் என்னிடம் தொடர்பு வையுங்கள் என ஆசிரியர் கூற தேவையில்லை. தானாகவே படிக்க வைப்பவருடன் தொடர்பு இருக்கிறது. முழு நாளும் படிப்பது இல்லை. அதை பல பிறவிகளாக படித்துக் கொண்டே வந்துள்ளார்கள். பயிற்சி ஆகிவிடுகிறது. இங்கு முற்றிலும் புதிய பயிற்சி ஆகும். இவர் தேகத்தை உடைய ஆசிரியர் அல்ல. இவர் விதேகி ஆசிரியர். 5000 வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். நான் உங்களுடைய தேகதாரி ஆசிரியர் இல்லை என அவரே கூறுகிறார். ஆகவே இந்த நினைவு நிலைத்து இருப்பது இல்லை. தன்னை ஆத்மா என உணர வேண்டும். நமக்கு பரமபிதா பரமாத்மா ஆசிரியர் படிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆசிரியரை தேர்வில் தேர்ச்சி அடையும் வரை நிச்சயமாக நினைக்க வேண்டும். நினைவு செய்து செய்து தேர்வு முடிந்துவிடும். வீட்டிற்கு சென்று விடுவோம். தேர்வு முடிந்ததுமே நாடகம் முடிந்து விடுகிறது. நம்முடைய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பதிந்து இருக்கிறது. அதை நடிக்க வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இதுவும் உங்களுக்கு தெரியும். பிறகு அங்கே எதுவும் நினைவு இருக்காது. இங்கே உங்களுக்கு அனைத்து ஞானமும் இருக்கிறது. ஆசிரியரே வந்து அனைத்து ஞானத்தையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நினைவிலும் நிச்சயம் இருக்க வேண்டும். அடிக்கடி பாபா மன்மனா பவ என கூறுகிறார். மன்மனா பவ என்பதற்கு பொருள் இருக்கிறது. சரியான வார்த்தை என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள், பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என பாபாவே கூறுகிறார். இதில் நேரமாகிறது. தன்னை சோதிக்க வேண்டும். படிப்பில் வரலாறு, கணக்கு, அறிவியல் என பாடங்கள் இருக்கிறது. நாம் எவ்வளவு தேர்ச்சி அடைவோம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியிலும் நாம் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி அடைவோம் என்பது இருக்கிறது. நாம் பாபாவை மறந்துவிடவில்லையா என தன்னைத்தானே பார்த்து கொள்ள வேண்டும். பாபா மாயை அடிக்கடி மறக்க வைக்கிறது என அநேகர் எழுதுகிறார்கள். அநேக மாயையின் புயல்கள் வருகிறது. விகல்பங்கள், தவறான எண்ணங்கள் வருகிறது. புரிந்து கொள்ளாத காரணத்தால் பாபா இது பாவமாகாதா என எழுதுகிறார்கள். இவ்வாறு சங்கல்பம் தவறான எண்ணமாக வருகிறது.
வருகிறது. பார்க்கும்போது இப்படியெல்லாம் செய்யலாம் என்ற எண்ணம் வருகிறது. இதில் பாவம் ஏற்படாதா? ஆனால் பாபா கூறுகிறார், இல்லை. கர்ம இந்திரியங்களால் பாவ கர்மங்கள் செய்யும் போதுதான் பாவம் ஏற்படுகிறது. பாபா அடிக்கடி புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். குழந்தைகளுக்கு ஞானம் இருக்கிறது. விஷ்ணு மற்றும் கிருஷ்ணருக்கு சுய தரிசன சக்கரத்தை ஏன் கொடுத்து இருக்கிறார்கள் என அறிகிறீர்கள். அகாசுரன் பகாசுரனை கொன்றதாக காண்பிக்கிறார்கள். இப்போது கொள்வதற்கான விஷயம் இல்லை. இதுவோ தன்னுடைய பாவத்தை நீக்குவதற்கான விஷயம் ஆகும். சிவபாபாவிற்கு கூட சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவர் என்கிறார்கள் அல்லவா? அவருக்கு முழு சக்கரத்தின் ஞானமும் இருக்கிறது. ஆத்மாவிற்கு பாபாவிடமிருந்து இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. சுய தரிசன சக்கரத்தை சுழற்றி தனது பாவங்களை எரிக்க வேண்டும். ஞானத்தை தாரணை செய்து பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்வதால் தான் பாவ கர்மங்கள் அழிந்து விடுகிறது. ஒவ்வொருவரும் தனக்காக கடினமாக முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. பாபா திருஷ்டி கொடுத்தால் இவருடைய பாவம் நீங்கிவிடும் என்பது கிடையாது. பாபா இந்த வேலையை செய்யவில்லை. நீங்கள் அனைவரையும் பார்ப்பீர்கள். பார்ப்பதாலோ ஞானம் கொடுப்பதாலோ பாவ கர்மங்கள் அழிந்து விடாது. இப்படி செய்தால் பாவ கர்மம் அழிந்துவிடும் என்று பாபா வழி காண்பிக்கிறார், ஸ்ரீமத் கொடுக்கிறார். சரி, பாபா வருகிறார், ஆத்மா என உணர்ந்து பார்க்கிறார் என வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் நம்முடைய பாவம் போய்விடும் என்பது கிடையாது. தன்னுடைய முயற்சியால் தான் பாவம் விலகுகிறது. இவ்வாறு தந்தை அமர்ந்து செய்தால் இது ஒரு வேலையாகிவிடும். நீங்கள் உங்களுடைய தந்தையை இவ்வாறு நினைவு செய்யுங்கள் என பாபா புரிய வைக்கிறார். பாபா தான் ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர். தாங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். இந்த சாது சந்நியாசியின் திருஷ்டியே போதும் என பலர் நினைக்கிறார்கள். ஆசீர்வாதம் கருணை பெற்று பெற்று கீழேதான் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன கருணை காட்ட முடியும்? அவர்கள் தங்களுடைய பிரம்மமக தத்துவத்தை நினைப்பார்கள். பாபா இப்படி செய்யுங்கள் என்ற தெளிவான வழியை காண்பிக்கிறார். நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாக போகிறோம் என பாடுகிறார்கள். இந்த பாடலும் இந்த சமயத்தினுடையதுதான். பாபாவின் வார்த்தைகள் பக்தியில் பயன்படுகிறது. என்னை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழியும் என பாபா கூறுகிறார். பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார். இதுவும் நாடகத்தில் அவருடைய பாகம். இதற்குதான் உதவி என்று வேண்டுமென்றாலும் கூறலாம். நாடகத்தின்படி ஸ்ரீமத் என்றும் பாடப்பட்டிருக்கிறது. பாபா தான் வழி காட்ட வேண்டும். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். உதவி செய்தல் என்றால் கர்மாதீத் நிலைக்கு அழைத்து சென்று விடுவார் என்பது இல்லை. அதற்கு நேரமாகும். மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்வதற்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். உண்மையில் தாய்மார்களுக்கு அதிகமான நேரம் கிடைக்கிறது. ஆண்களுக்கு வேலையை பற்றிய கவலை இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவை நினைத்து லாட்டரியை அடைய வேண்டும். அதாவது அனைத்து துருவும் விலகி போக வேண்டும். இவர்கள் நல்ல முயற்சியாளர்கள் என தெரிகிறது. சார்ட் வைக்கிறார்கள். பக்தியில் கூட 2-3 மணி நேரம் அமர்கிறார்கள் அல்லவா? வானப்பிரஸ்திகள்
குரு போன்றவர்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தேவதைகளை நினைக்கும் அளவிற்கு அவர்களை கூட நினைப்பது இல்லை. உண்மையில் தேவதைகளை நினைக்க வேண்டியது இல்லை. தேவதைகள் ஒருபோதும் கற்பிப்பது இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு எதுவும் புதிய விஷயம் இல்லை. மேலும் லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் எதுவும் இல்லை. ஸ்தாபனை மற்றும் அழிவின் காரியம் நடக்கும் போதுதான் பாபா வருகிறார். இந்த விநாசம் கல்பமாக நடக்கிறது. குழந்தைகள் அறிந்து கொள்கிறீர்கள். போன கல்பத்திலும் இது நடந்தது. 5000 வருடத்திற்கு முன்பும் இது நடந்தது என நீங்கள் எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். பாபா தன்னை சந்திப்பதற்காக சொல்லக்கூடிய வழியானது புதியது கிடையாது. நான் கல்பமாக வந்து வழி காண்பிக்கிறேன் என பாபா கூறுகிறார். இது நம்முடைய ராஜ்யத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது என குழந்தைகளுக்கு தெரிகிறது. எந்த தேவதைகளை பூஜை செய்து வந்தார்களோ அவர்களுடைய ராஜ்யம் மீண்டும் உருவாகி கொண்டு இருக்கிறது. 5000 வருடத்தின் சக்கரம் இது சுழன்று கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் மாயையின் வழிபடி அனைவரும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ராவணனை ஏன் எரிக்கிறார்கள்? பொருள் எதுவும் புரியவில்லை. உங்களுடைய பெயரே சுயதரிசன சக்கரதாரி ஆகும். குறிக்கோள் இதோ இருக்கிறது. பாபாவிற்குள் என்ன ஞானம் இருக்கிறதோ அது ஆத்மாவிற்கு கொடுக்கப்படுகிறது. நாடக சக்கரம் முடியும் போது பாபா வந்து ஞானம் கொடுக்கிறார். பாபா தான் வந்து இந்த கர்மத்தை கற்பிக்கிறார். பிறகு வாம மார்க்கத்தில் போவதால் தான் இரவு ஆரம்பமாகிறது. பிறகு நாம் கீழே இறங்கிக் கொண்டே வருகிறோம். சுகம் குறைந்து கொண்டே போகிறது. உங்களுடைய புத்தியில் அனைத்து சக்கரமும் பாபாவின் புத்தியில் இருப்பது போன்றே இருக்கிறது. மற்றபடி நீங்கள் தூய்மையாவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாபா தூய்மை இழந்தவர்களாகிய எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்றுதான் அழைக்கிறார்கள். பிறகு ஞானமும் வேண்டும். மனிதனில் இருந்து தேவதையாக வேண்டும். குழந்தைகளுக்கு ராஜயோகம் கற்பிப்பதற்காக பாபா வருகிறார். வேறு யாரும் கற்பிப்பதற்காக வருவது இல்லை. பாபா எங்களை தூய்மைப்படுத்துங்கள் என பதீத பாவனர் தந்தையை அழைக்கிறார்கள். இப்போது நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்பவும் நடக்கிறது. எவ்வளவு ஆழமான விஷயங்கள்! மனிதர்கள் ஆத்மாவையும் தெரிந்து கொள்ளவில்லை, பரமாத்மாவையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆத்மா எப்படி இருக்கிறது, எப்படி நடிக்கிறது என்பதை பாபா தான் புரிய வைக்கிறார். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் என்னென்ன நடிப்பு பதிவாகி இருக்கிறது! அதிசயமாக இருக்கிறது. கேட்கும் போதே புல்லரித்து போகிறது. சிலருக்கு ஆத்மாவின் காட்சி கிடைக்கிறது. ஆத்மாக்களின் மினுமினுப்பு தெரிகிறது. ஆனால் அதனால் நன்மை என்ன? இங்கே யோகா செய்ய வேண்டும். மனிதர்கள் காட்சி கிடைத்துவிட்டால் முக்தி கிடைத்துவிடும், பாவங்கள் எரிந்துவிடும் என நினைக்கிறார்கள். இன்னும் அவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஆழமான விஷயங்களை கூறுகிறேன் என்று கூறுகிறார். உங்களுடைய புத்தியில் சக்கரத்தின் முழு ஞானமும் இருக்கிறது. அவ்வளவுதான். பாபாவையும் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். ஆசிரியரையும் நினைக்க வேண்டும். ஞானத்தையும் நினைக்க வேண்டும். நினைவு செய்து செய்து நாடகப்படி கர்மாதீத் நிலையை அடைவீர்கள். எப்படி நிர்வாணமாக வந்தீர்களோ அப்படித்தான் போக வேண்டும். நீங்கள் தெய்வீக சுபாவத்தை எடுத்து செல்வீர்கள். அங்கே எந்த ஞானமும் கிடையாது. இதற்கு சகஜமான நினைவு என்று பெயர். யோகம் என்ற வார்த்தையால் மனிதர்கள் குழம்பி போகிறார்கள். அவர்கள் ஹடயோகிகள். பாபா
சகஜ யோகத்தை கற்பிக்கிறார். கீதையின் பகவான் சகஜ யோகத்தை கற்பித்தார் என முன்பு கூறினார்கள். ஆனால் அவரை அறியவில்லை. 100% தவறாக புரிந்து கொண்டனர். இதனால் மனிதர்கள் தூய்மை இழந்துவிட்டனர். பல வழிகள் இருக்கிறது. யார் இல்லற காரியங்களில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கீதா சாஸ்திரம். நீங்கள் இல்லற மார்க்கத்தினர். முதலில் உங்களுடையது தூய்மையான இல்லற மார்க்கமாக இருந்தது. இப்போது தூய்மையற்றதாகி விட்டது. இப்போது மீண்டும் தூய்மையாக வேண்டும். பாபா எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறார். அவர் ஸ்ரீமத் கொடுப்பதற்காகவே வருகிறார். இந்த சமயம் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள் என பாபா கூறுகிறார். முதலில் சதோ பிரதானமாக இருங்கள். நாமும் முதலில் சதோ பிரதானமாக இருந்தோம். பிறகு தமோ பிரதானமாகி விட்டோம். பாண்டவர் போன்ற யார் வந்தாலும் முதலில் சதோ பிரதானமாக இருக்கிறார்கள். பிறகு பின்பற்றுவோர் சேர சேர முழு மரமும் தமோ பிரதானமாகி விடுகிறது. இப்போது செல்லரித்த நிலையில் இருக்கிறது. நாம் சதோ பிரதானமாக இருந்தோம். பிறகு வரிசைப்படியாக தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறோம் என புரிந்து கொள்கிறீர்கள். மீண்டும் சதோ பிரதானமாக வேண்டும். வரிசைப்படியாக மாறிக்கொண்டே போவீர்கள். நாடகப்படி அநேக விளக்கங்கள் இருக்கிறது. விதைக்கு எவ்வாறு மரம் வளரும் என்பது தெரியும். இந்த மனித சிருஷ்டியின் ரகசியத்தை பாபா தான் புரிய வைக்கிறார். அவரே தோட்டக்காரர். நம்முடைய தோட்டம் எப்படி நன்றாக இருந்தது என தெரியும். பாபாவிற்கு ஞானம் இருக்கிறது அல்லவா? எவ்வளவு நல்ல இறை தோட்டமாக இருந்தது. இப்போதோ சைத்தானின் தோட்டமாக இருக்கிறது. ராவண ராஜ்யத்திற்கு சைத்தான் என்று பெயர். ஆங்காங்கே அடிதடி கொள்ளை நடைபெறுகிறது. இப்போது மீதம் இருக்கும் அணுகுண்டுகளையும் தயார் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது அப்படியே வைத்திருக்கும் பொருள் கிடையாது. இதன் மூலமாக நிச்சயம் அழிவு ஏற்படும் என அனைவரும் அறிகிறார்கள். ஒருவேளை அழிவே நடக்கவில்லை என்றால் சத்தியுகம் எப்படி வரும்? இது முற்றிலும் தெளிவாக இருக்கிறது. மிக பெரிய மகாபாரத போர் நடந்தது. 5 பாண்டவர்களை தப்பித்தனர் என காண்பிக்கிறார்கள். அவர்களும் கரைந்து இறந்தனர். ஆனால் முடிவு ஒன்றுமில்லை. இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதை பாபா வந்து புரிய வைக்கிறார். பாரதத்தில் இருந்துதான் கொள்ளையடிக்கப்பட்டது. இப்போது மீண்டும் திரும்ப கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். விநாசத்தில் அனைத்தும் அழிந்து போகும் என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த ராஜ்யமும் இல்லை. வரலாறு நிச்சயம் திரும்பவும் நடைபெறுகிறது. பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறும். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் நடக்கும். வேறு எந்த கண்டத்தின் பெயரும் அங்கே கிடையாது. இப்போது கலியுகத்தின் முடிவு. பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணரின் ஆட்சி வரும். நாம் மீண்டும் இவ்வாறு மாறுகிறோம். நான் ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வந்துள்ளேன் என பாபா கூறுகிறார். கல்ப கல்பமாக பலமுறை நீங்கள் அதிபதியாகி இருக்கிறீர்கள். முழு உலகத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. பெரிய புத்திசாலிகளாக இருந்தனர். அங்கே அவர்கள் மந்திரி போன்றவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. மீண்டும் ரிப்பீட் ஆகும். கிருஷ்ணரின் ஆலயத்திற்கு சுகதாமம் என்று கூறுகிறார்கள். சிவபாபா வந்து சுகதாமத்தை உருவாக்குகிறார். கிறிஸ்து வருவதற்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று அவரே கூறுகிறார். முதலில் ஒரு தர்மம் இருந்தது. பிறகு அடுத்த தர்மம். பாபா நமக்கு எவ்வாறு ராஜ்ய பதவியை கொடுக்கிறார் என குழந்தைகள் ஆச்சரியப்பட வேண்டும். தந்தையே வந்து பக்தியின் பலனை கொடுக்கிறார். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. போன கல்பத்தில் யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களே வரிசைப்படியாக புரிந்து கொள்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: சுய தரிசன சக்கரத்தை தாரணை செய்து தனது பாவங்களை எரிக்க வேண்டும். கர்ம இந்திரியங்களால் எந்த பாவ கர்மமும் நடக்காமல் இருக்க கவனமாக இருங்கள். கர்மாதீத் நிலையை அடைவதற்கு கடினமாக முயற்சி செய்யுங்கள். 2. காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வேண்டாம். காட்சிகள் கிடைப்பதால் முக்தி கிடைப்பது இல்லை. பாவங்கள் விலகுவது இல்லை. காட்சிகளால் பயனில்லை. தந்தையையும் ஞானத்தையும் நினைப்பதால் தான் துரு நீங்கும். வரதானம்: முகத்தின் மூலம் அனைத்து உன்னத பிராப்திகளையும் அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய அனைத்து பிராப்திகள் நிறைந்தவர் ஆகுக. விளக்கம்: சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களின் வரதானம் அனைத்து பிராப்திகள் நிறைந்தவர் ஆகுக. அப்படிப்பட்ட வரதானம் அடைந்த ஆத்மாக்கள் கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்காது. இவர்கள் ஏதோ அடைந்திருக்கிறார்கள் என்பது அவர்களின் முகத்தின் ஜொலிப்பு கூறிவிடும். இவர்கள் பிராப்திகள் அடைந்த ஆத்மாக்கள் உயர்ந்த குறிக்கோள் உடையவர்கள். இவர்களின் தியாகம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று ஒரு சில குழந்தைகளின் முகத்தை பார்த்து உலகத்தினர் சொல்கிறார்கள். தியாகம்தான் தென்படுகிறது, ஆனால் பாக்கியம் தென்படவில்லை. அனைத்து பிராப்திகளின் போதையில் இருந்து தனது பாக்கியத்தை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் சகஜமாக ஈர்க்கப்பட்டு வருவார்கள். ஸ்லோகன்: எங்கே ஊக்கம், உற்சாகம் மற்றும் ஒரே வழிப்படி நடக்கக்கூடிய குழு இருக்கிறதோ அங்கு வெற்றி உள்ளடங்கி இருக்கும். ஓம் சாந்தி.